Hello friends, welcome to Rich's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மெது வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த மெது வடை வந்து நல்ல மெதுவா மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மிக்ஸில தான் செய்ய போறோம். மிக்ஸில செய்யறதுனால உளுந்த வந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ உளுந்து. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து பச்சரிசியா ஊற வச்சு ஒண்ணா அரைச்சி எடுத்து செய்யறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து செய்கிறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும். சேம் டைம் நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதுனால ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு வந்து தட்டியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துட்டு கூடவே எடுத்து வச்சுருக்க உளுந்து வந்து நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அரைக்கிறப்ப வந்து தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக நான் முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெரிய வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டினாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கையில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து மெதுவாக பார்த்து விடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கவர்லேயும் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹையில் இருக்கட்டும். ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா வடை வந்து கருக ஆரம்பிச்சிரும். ஸோ அடிக்கடி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து வடை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து வடை வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்தளவு கலர் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மெது வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.